Hello all, welcome to ADM Academy. So TN Set and UGC Net 2026 batch உடைய syllabus discussion நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பார்த்தாச்சு. லைக் 8 டோட்டலாக நமக்கு இருக்க 10 யூனிட்ஸில் 7 யூனிட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ அந்த 7 யூனிட்ஸில் யூனிட் 1 to 4 அண்ட் யூனிட் 7, 8 and 9. ஸோ மொத்தமாக 7 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் யூனிட்ஸ் யூனிட் 5, 6 and 10க்கான டிஸ்கஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ யூனிட் 5. ஸோ யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா we have language, basic concepts, theories, pedagogy and English in use. ஸோ language பார்த்தோம் அப்படின்னா we are going to study about linguistics. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, தியரிஸ் இருக்குது, வாட் இஸ் பெடாகாஜி, ஸோ அதில் என்னென்ன இருக்குது அண்ட் ஹவு இங்கிலீஷ் இஸ் பீங் யூஸ்ட் அஸ் அ லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் அ டிஸ்கஷன். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் லிங்குவிஸ்டிக்ஸில் ஸ்டார்டிங் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வாட் இஸ் ஃபனடிக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபெனாலஜி. ஸோ லாஜி அப்படின்னாலே இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் சம்திங். ஸோ ஃபெனாலஜினா என்னது, மார்ஃபாலஜி, ஸோ எல்லாமே நான் அந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுவேன். நம்மளுடைய நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபனடிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீச் ஆர்கன்ஸ், வாட் ஆர் ஸ்பீச் ஆர்கன்ஸ், ஐபிஏ சிம்பிள்ஸ், வாய்ஸ் அண்ட் கான்சனன்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பிஜி சிலபஸ்லேயே நமக்கு வந்து இருக்கு, ரைட். ஸோ அதுலேயே நமக்கு வந்து இஎல்டி கான்செப்டில் நமக்கு வந்து இந்த ஃபனடிக்ஸில் இருக்க பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி யூஜிலேயுமே வந்து நம்ம ஆர்கன்ஸ், ஸ்பீச் ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ரீகேப் மட்டும் நம்ம பார்த்துடலாம் கிளாஸில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சில டெஃபினேஷன்ஸ் பார்க்க வேண்டியது. ஸோ வாட் இஸ் ஃபோனீம், வாட் இஸ் அலஃபோன், ஸோ மினிமல் பேஸ்னானது, வாட் இஸ் ஸ்ட்ரெஸ், இன்டர்னேஷன், அசிமுலேஷன் அண்ட் அலேஷன் அண்ட் இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது. வில் see that in detail. ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா they may ask application oriented questions. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிசன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எதோடைய எக்ஸாம்பிளாக இருக்குது, ஸோ வாட் இஸ் அப்ளை ஹியர், ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா, ஒரு இன்டர்னேஷன் இருக்குது, அசிமுலேஷனா, எலிஷனா, ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தட்ஸ் ஹவ் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா மார்ஃபாலஜி. ஸோ ஃபனடிக்ஸ்க்கு அடுத்து இருக்கிற கான்செப்ட் மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேசிக் வாட் இஸ் மார்ஃபிம்னா என்னது, அண்ட் அதில் இருக்கிற 2 டைப்ஸ், ஃப்ரீ மார்ஃபிம்னா என்னது, பாண்ட் மார்ஃபிம்னா என்னது. அதுக்கப்புறமா inflection. So inflection, derivation, prefix, suffix, compounding, blending, clipping, acronyms. So இதோடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ இதோடைய டெஃபினேஷன், ஸோ வாட் டஸ் இட் மீன், ஸோ இன்ஃப்ளெக்ஷன், வாட் இஸ் இன்ஃப்ளெக்ஷன், ஸோ அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ மார்ஃபிம், மார்ஃபாலஜின்னு பார்த்தோம் அப்படின்னா வில் பி சீயிங் ஹவு தி வேர்ட் இஸ் பீங் ஃபார்ம். ஸோ வேர்ட் ஃபார்மேஷன் தான் we call it as morphology. So how this word formation is being held. For example, if we add a prefix to a word, how that word becomes a new word. So நார்மலாக இருக்கிற ஒரு வேர்ட் கூட நம்ம வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது how this word becomes a new word. அண்ட் அதே மாதிரி compounding. So what is compounding? It's a combination of two different words. So அப்போ வேர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது. அண்ட் blending. So blendingமே பார்த்தாலுமே it's a blending of two different words. Okay, for example, we'll take breakfast plus lunch. And when we blend it, we call it as brunch. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்பெல்லாம் இருக்குது, how this word formation is being held. ஸோ இதுதான் வந்து மார்ஃபாலஜி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் கிளிப்பிங், ஸோ blending, compounding, clipping, acronyms. ஸோ இதோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஹவு they'll ask the questions. ஸோ இது வந்து மாஸ்டர் டைப் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ acronym அப்படின்றது ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோ வாட் இஸ் acronym. ஸோ லைக் ஹவு வி ஹாவ் அப்ரிவேஷன்ஸ். இப்போ ஒரு அப்ரிவேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது. இஃப் வி கேன் ப்ரொனவுன்ஸ் தட் வேர்ட், ஸோ அது வந்து ஒரு புது வேர்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இஸ் acronym. ஸோ இப்போ WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், we can call it as WHO. அண்ட் அதே மாதிரி we have several acronyms like CALL. we can read this as call. ஸோ கால் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் டீச்சிங், லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ அதே மாதிரி we have something called MAL. ஸோ மொபைல் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி எந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது, அது ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் acronyms. ஸோ இதோடைய டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம்.
ஆர் ஆக்ரோனம்ஸ் ரிலேட்டட் டு லிட்ரேச்சர். ஸோ இப்போ இஎல்டி அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஆக்ரோனம்ஸ் ஆர் அப்ரிவேஷன்ஸாக நமக்கு வந்து கேட்பாங்க. So this is what we have to know in morphology. After morphology அப்படின்றது word formation. அதுக்கப்புறமா syntax. So syntax வரும்போது it is about the sentences. The sentence. So phrase structure na another. Sentence types. So what are the types of sentences? What is transformational grammar? What is deep structure? Surface structure. So ரெண்டுக்கும் இருக்க difference and meaning. And about Noam Chomsky. So Noam Chomsky is one of the important linguists we have to see. So அதுக்கப்புறமா we move on to semantics and pragmatics. So semantic and pragmatics will be, so semantics அப்படின்னு பார்க்கணும்னா what is the meaning of the word. So what is synonym, what is antonym, so what is polysemy and what is homonymy. So அதோட examples எல்லாம் பார்க்கணும். So these are the basic concepts that we have to focus on language or linguistics. So அதுக்கப்புறமா we move on to language theories. So language theories பார்க்கும்போது we'll start with structural linguistics. So structural linguistics, the prominent and important writer, linguist Saussure, Ferdinand de Saussure. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லிட்ரரி தியரியில வந்து ஸ்ட்ரக்சரலிசம் பார்த்துருப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம்ல ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது Saussure தான். அண்ட் சேம் லிங்குவிஸ்ட்ல ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் the very important writer we have to see is Ferdinand de Saussure. ஸோ அவருடைய கான்செப்ட்ஸ் long, parole, signifier, signified and structuralism. ஸோ இது எல்லாமே அவருடைய கான்செப்ட். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜெனரேட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ நாம் சாம்ஸ்கி பற்றி முன்னாடி பார்த்தோம். ஸோ நாம் சாம்ஸ்கி அவருடைய ஐடியாஸ், வாட் இஸ் யூனிவர்சல் கிராமர், competence and performance, and language acquisition device. So what are all the definitions and concepts about it? எப்படி வந்து சசூருக்கு நம்ம வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, லைக் லாங் அண்ட் பரோல் இருக்குதோ அதே மாதிரி சாம்ஸ்கியோடது competence and performance. So what is competence and what is performance? So இது யாரோட கான்செப்ட், அது யாரோட கான்செப்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரேட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸே வந்துட்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ், லைக் we have like 10 types of linguistics, social linguistics, psycholinguistics. ஸோ நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன்ல வந்து நான் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டும் போதும், நம்ம கிளாஸ்ல வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, how a language is being influenced in a society or a social place. ஒரு பர்டிகுலர் சொசைட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கிற, ஸோ அந்த இடத்துல இருக்கிற லாங்குவேஜ் வந்து how it is being influenced. ஸோ அங்க இருக்கிற டயலெக்ட் எப்படி இருக்குது, what is the register language. So register language என்னது, what is code switching, what is code mixing, diaglossy ஆனது speech community. So what is the speech community of this particular society. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அந்த இடத்துல இருக்க லாங்குவேஜ் எப்படி இருக்குதுன்னு படிக்கிறது தான் we call it as social linguistics. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வில்லியம் டெல் அண்ட் கட்ரூ. ஸோ கட்ரூவோடைய சர்க்கிள், 3 circle மாடல், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் யூனிட்ல பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா we have something called psycholinguistics. Psycholinguistics அப்படின்றது என்னன்னா how we acquire language. ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம எப்படி சைக்கோலாஜிக்கலாக அக்வயர் பண்ணியிருக்கோம். ஸோ how we have this language acquisition as an innate ability. ஸோ innate ability அப்படின்றது என்னன்னா நம்ம பிறக்கும் போதே சில எபிலிட்டிஸ் நம்ம கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்றது ஒரு இன்னேட்டான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாங்குவேஜ் அக்விசிஷன், வாட் இஸ் கிரிட்டிக்கல் பீரியட் ஹைப்போதசிஸ். ஸோ எந்த பர்டிகுலர் ஏஜ்ல இருந்து ஒரு, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தையில இருந்து எடுக்கிறோம், நம்ம அப்படி இருந்தால் லாங்குவேஜ் கற்றுப்போம். எந்த ஏஜ்ல எப்படி நம்ம வந்து லாங்குவேஜ் அக்வயர் பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எப்போ அக்வயர் பண்ணுவோம், செகண்ட் லாங்குவேஜ் எப்போ அக்வயர் பண்ணுவோம், ஸோ அது வந்து எப்படி அக்வயர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இதில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஃபன் கிராஷன், ஜான் பேஜர் அண்ட் வெகாட்ஸ்கி. ஸோ இவங்களை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ், தியரிஸ் அண்ட் தென் வி மூவ் ஆன் டு இஎல்டி. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்றது என்னன்னா ஒரு லாங்குவேஜ், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் ஒரு செகண்ட் லாங்குவேஜில் டீச் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸில் டீச் பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அஸ் அவர் செகண்ட் லாங்குவேஜ். ஸோ இதை ஒரு செகண்ட் லாங்குவேஜ் நம்ம புதுசாக டீச் பண்ணும்போது அதை வந்து என்னென்ன மெத்தட்ஸில் டீச் பண்ண போகிறோம். ஸோ ஹவு அ டீச்சர் ஷுட் டீச் அ செகண்ட் லாங்குவேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், டைரக்ட் மெத்தட். ஸோ we call it as L1 and L2. ஸோ L1 அப்படின்றது லாங்குவேஜ் ஒன்,
ஸோ L2 லாங்குவேஜ் 2. ஸோ L1 பார்த்தோம் அப்படின்னா we have தமிழ். ஸோ தமிழ்ன்றது தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அண்ட் L2 we have இங்கிலீஷ். ஸோ இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் டீச் பண்ணும்போது ஸோ திஸ் இஸ் அவர் டார்கெட் லாங்குவேஜ். ஸோ மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் லாங்குவேஜ் டு L2 வித் த ஹெல்ப் ஆஃப் L1. ஸோ இங்கிலீஷை வந்து தமிழ் வழியாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம், டீச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் டீச்சிங் L2 த்ரூ L2. ஸோ இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கீ கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இமேஜஸ் காட்டலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் பார்த்தோம்னா ஸோ இஃப் சம் ஒன் இஸ் டீச்சிங் ஸோ இப்போ வந்து ட்ரீ அப்படின்ற டீச் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழில் வந்து அதை என்ன சொல்லுவோம் மரம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் பண்ணி டீச் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்துட்டு L2 டு L2 ஸோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பார்க்கும்போது ட்ரீ அப்படின்றத we teach it with the help of some images or flashcards. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தட். ஸோ ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஸோ LSRW. So listening, speaking, reading, and writing. So this is the order how you have to learn a language. So listening. So audio lingual பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆடியோ கேட்குறோம், அதை வந்து ரிப்பீட் பண்ணுறோம், அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டு ரீட் த லாங்குவேஜ், அண்ட் தென் ஃபைனலி வி வில் ஸ்டார்ட் டு ரைட் தட் லாங்குவேஜ். ஸோ இந்த மெத்தடில் டீச் பண்ணலாம். அண்ட் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ கம்யூனிகேஷன் வழியா ஸோ ரெண்டு இண்டிவிஜுவல்ஸை பேச வச்சு அது மூலமாக லாங்குவேஜ் அக்வயர் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங் and blended learning. So what are the types and methods of learning English language? So அதுக்கப்புறம் English in use பார்த்தோம் அப்படின்னா so what are the use how we use in English language? So vocabulary, idioms, one word substitutions, collocations, phrasal words, sentence correction, reading comprehension and functional grammar. ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன் அண்ட் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் யூனிட் 5. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ பேசிக் லிங்குவிஸ்டிக்ல இருந்து தியரிஸ், ELT மெத்தட்ஸ், இங்கிலீஷ் கிராமர் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்னா என்னது, அண்ட் கடைசியாக வந்து MCQ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு சி எவ்ரி யூனிட். ஸோ கான்செப்ட் பார்த்துட்டு கடைசியில் MCQ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 6 பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன் அண்ட் ஃபியூச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 5th யூனிட்ல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஜென்ரலாக பார்ப்போம். ஸோ அடுத்த யூனிட் வந்து இந்தியாவில் இங்கிலீஷ் எப்படி இருக்குது, ஸோ ஹவு இட் கேம் டு இந்தியா. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வி ஹாவ் இங்கிலீஷ் வித் தி அரைவல் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அங்கேருந்து எப்படி வந்துச்சு அண்ட் எஜுகேஷனில் ஹவு இட் பிகம் அ செகண்ட் லாங்குவேஜ் இன் எஜுகேஷன். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் எஜுகேஷன், லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் பீயிங் தி டாமினன்ட் லாங்குவேஜ். பிகாஸ் அதுதான் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா கனெக்டிவ் லாங்குவேஜ், ஒரு லிங்க் லாங்குவேஜாக பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் அண்ட் பிட்வீன் தி கண்ட்ரீஸாக இருக்கிறது வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ அதோட எவல்யூஷன் எப்படி இருக்குது, இன்னும் ஃபியூச்சரில் இங்கிலீஷ் எப்படிலாம் இருக்கும், ஸோ அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த பர்டிகுலர் யூனிட்ல பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு ஆல் தட் வி ஸ்டடி ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிறது எதுவுமே வந்து மாற்ற முடியாதா, ஸோ எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டாலும் டேரெக்டான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்டேரக்ட் கொஷின்ஸாக இருக்கும், இல்லை ரொம்ப டஃப்பான கொஷின்ஸாக வராது. ஸோ இதில் கேட்குறதுனா டேரெக்டான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் when it comes to ஸ்கோரிங் யூனிட். ஸோ இதுவுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமிஷன் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கமிஷன் எந்த இயர் வந்துச்சு, எதுக்காக அந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க, when and why it was started. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து வர கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, இட் வாஸ் தி அரைவல் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ எப்படி வந்துச்சு, பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அண்ட் அதுக்கப்புறமா சார்ட்டர் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அண்ட் தென் கம்ஸ் மெக்காலே. ஸோ மெக்காலேயோட மினிட்ஸ்ல தான் வந்துட்டு ஹீஸ் ரெக்வஸ்டிங், ஹீஸ் டிமாண்டிங் தட் இந்தியன் ஷுட் லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அவர் வந்து ஒரு அவருடைய மினிட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்தியன்ஸ் வந்து they should be Indians in blood and color. ஸோ இதில் மட்டும்தான் அவங்க இந்தியன்ஸாக இருக்கணும், மற்றபடி அவங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் நாலேஜ், ஸோ இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி லைக் தி வெஸ்டர்ன் பீப்புள். ஸோ வெஸ்டர்ன் பீப்புள் மாதிரி இருக்கணும், இந்தியன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா இட் வாஸ் மெக்காலே. ஸோ தாமஸ் மெக்காலே இன் ஹிஸ் ஒர்க் மினிட்ஸ் இன் 1835.
ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வாட் இஸ் ஃபில்ட்ரேஷன் தியரி? ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு மெத்தட் ஆஃப் தியரி வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த மெத்தட் தான் ஃபில்ட்ரேஷன் தியரி. ஸோ வெஸ்டர்ன் பீப்புள், இந்தியன்ஸ் அண்ட் அகெயின் இந்தியன்ஸ். ஸோ இந்த வெஸ்டர்ன் பீப்புள் வந்து தே வில் டீச் இங்கிலீஷ் டு அ பர்டிகுலர் குரூப். இந்த பர்டிகுலர் குரூப் வந்து அவங்க அடுத்து வந்து அவங்களுடைய நாலேஜை இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போகணும். ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு டீச் பண்றாங்க அப்படின்னா, அண்ட் திஸ் ஒன் பர்சன் ஷுட் டீச் டு அதர் 10%, அண்ட் திஸ் ஷுட் கோ டு அதர் 10%. ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேட் பண்ண தான் நம்ம வந்து இங்கிலீஷ் டீச் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி இங்கிலீஷ் எஜுகேஷன் வாஸ் கிவன் டு இந்தியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சார்ல்ஸ் வுட் அண்ட் அவருடைய தியரி உட்ஸ் டிஸ்பேட்ச். ஸோ அவருடைய ஸ்கீம் உட்ஸ் டிஸ்பேட்ச். ஸோ அதில் என்ன சொல்றாங்க? ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் பற்றி பேசியாச்சு. ஸோ உட்ஸ் டிஸ்பேட்ச்ல தான் விமன் எஜுகேஷன் பற்றி பேசுவாங்க. ஸோ ஹவு திஸ் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி வெஸ்டர்ன் பீப்புள். ஸோ அதுக்கப்புறம் வந்த கமிஷன்ஸ், ஹண்டர் கமிஷன், சாட்லர் கமிஷன், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அண்ட் கோட்டாரி கமிஷன். ஸோ எல்லா கமிஷனும் எந்த இயர் வந்துச்சு அண்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. அண்ட் இதே கான்செப்ட் தான் நீங்கள் பேப்பர் 1ல யூனிட் 10 which is your higher education. ஸோ இந்த கான்செப்ட் இந்த யூனிட்லையுமே நீங்கள் இதே கான்செப்ட் தான் படிப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜென்ரலாக படிப்பீங்க. இந்த பர்டிகுலர் யூனிட்ல ஜென்ரல் ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பேரலாக பேப்பர் 1ல யூனிட் 10ம் பேப்பர் 2ல யூனிட் 6ம் நீங்கள் பேரலாக படிக்கும்போது ஒரே டைம்ல நீங்கள் வந்து 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பீன் ரிப்பீட்டிங் ஃப்ரம் தி லாஸ்ட் பேட்ச். ஸோ 2 யூனிட் நீங்கள் சேர்த்து படிக்கும் போது இட் வில் பி டைம் கன்சியூமிங் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் இந்தியா. ஸோ எவல்யூஷன் எப்படி இருக்குது? ஸோ இங்கிலீஷ் இந்தியன் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ்? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இந்தியனைஸ் ஆக்கணும்? ஸோ வெக்காபுலரிஸ் எப்படி இருக்குது? ப்ரொனன்சியேஷன், ஹவு வி ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ். ஸோ நேட்டிவாக இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்தியன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி படிப்போம். அண்ட் வாட் இஸ் சின்டாக்ஸ், ரீஜனல் வேரியேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி இந்தியனைஸ் ஆக்கணும், அதை வந்து எப்படி ஸ்டாண்டர்டைஸ் லாங்குவேஜாக மாற்றணும். ஸோ இதெல்லாமே அடுத்த எவல்யூஷனில் பார்ப்போம். அண்ட் வேர்ல்டு இங்கிலீஷஸ் அப்படின்ற கான்செப்டில் கச்ரூவோடைய கான்செப்ட். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 3 சர்க்கிள் மாடல். ஸோ 3 சர்க்கிள்ன்றது இதுதான், இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் அண்ட் எக்ஸ்பேண்டிங் சர்க்கிள். ஸோ அதோடைய கான்செப்ட் பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நோன் இஸ், அண்ட் அதுலேயே வந்து நேட்டிவைசேஷன், லோக்கலைசேஷன் அண்ட் இந்தியனைசேஷன். ஸோ நடுவில் ஓகே. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நான் வந்து டெலிட் பண்ணேன், இதை வந்து டெலிட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஹவு இட் காட் நேட்டிவைஸ்ட், ஹவு இட் காட் லோக்கலைஸ்ட் அண்ட் இந்தியனைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாலிசி. ஸோ இந்தியாவில் வந்து ஸ்டில் கோயிங் டிபேட் கோயிங் ஆன் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி தான் லாங்குவேஜ் பாலிசி இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது என்னது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அந்த கான்செப்ட். அண்ட் என்இபி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ இதில் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னன்னா what are the policies they gave. ஸோ NEP 2020ல அவங்க வச்ச டிமாண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரோல் ஆஃப் இங்கிலீஷ் இன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் இங்கிலீஷ் இஸ் குளோபல் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் இன் இந்தியாவை வி கால் இட் அஸ் லிங்குவா ஃப்ராங்கா. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து எப்படி குளோபல் லாங்குவேஜாக இருக்குது, ஸோ அந்த கான்செப்ட். அண்ட் டிஜிட்டல் லேர்னிங், மல்டி லிங்குவலிசம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எஜுகேஷனல் கமிஷன். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மினிட்ஸ் அண்ட் அடுத்து வந்து உட்ஸ் டிஸ்பேட்ச், சாட்லர் கமிஷன், ராதாகிருஷ்ணா கமிஷன். ஸோ என்னென்ன கமிஷன்ஸ் எப்போ வந்துச்சு, யார் கொண்டு வந்தாங்க, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தட் கமிஷன், அண்ட் இயர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். சேம் இந்த கமிஷன் வந்து எந்த இயர் வந்துச்சு அண்ட் வாட் ஆர் தி ரிப்போர்ட்ஸ் அண்ட் பாலிசி டாக்குமெண்ட்ஸ். கச்ரூ மாடல் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் லாங்குவேஜ் பிளானிங். ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்த யூனிட் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி யூனிட். ஸோ லாஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இஃப் யூ ஆர் அ பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு யூஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நீங்கள் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுவீங்க அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ரிசர்ச் எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக், வாட் இஸ் ரிசர்ச்,
And what is hypothesis? Variables. So independent variable another, dependent variable another. So what are the objectives of this research? A scope of research அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ வாட் இஸ் தட் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரிசர்ச் கொஸ்டின்ஸ், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் இன்னும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, வாட் இஸ் த டெசிடேஷன், வாட் இஸ் தீசிஸ், வாட் இஸ் ரிசர்ச் பேப்பர் அண்ட் ஆர்டிகல். ஸோ எல்லாத்துக்கும் இருக்க டெஃபினிஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம். அண்ட் ரிசர்ச் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம பேசிக்காக வந்து ரிசர்ச் அப்படின்னு எடுத்தோம்னா வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் ரிசர்ச், லாங்குவேஜ் ஆர் லிட்ரேச்சர், ஜென்ரல் ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸோ நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சரில் எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிசர்ச் டைப்ஸ் பார்க்கும்போது வி ஹாவ் பேசிக் ரிசர்ச், applied research, qualitative and quantitative, and then we have mixed methods, comparative research, historical and interdisciplinary research. So இதோடைய definitions and examples பார்ப்போம். அதுக்கப்புறமா methodology. So research methodologyன்றது how we are going to uphold that research. Research ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி கேரி ஆன் பண்ண போறோம், ஸோ எப்படி வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போறோம், how we are going to collect the sources. ஸோ டேட்டா கலெக்ஷன்னா என்னது, what is primary source, what is secondary source, bibliography என்னது, annotation, abstract, citation, index. ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் கடைசி வந்துட்டு டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் ஸ்டைல்ஸ் பார்த்தோம்னா ஸோ மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் விச் இஸ் தி எம்எல்ஏ. ஸோ சைட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா லிட்ரேச்சரில் எப்படி சைட்டேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி லாங்குவேஜ் பேப்பர்னா அதில் எப்படி சைட்டேஷன் கொடுக்கும். ஸோ லிட்ரேச்சருக்கு வி யூஸ் திஸ் மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் விச் இஸ் எம்எல்ஏ 9th edition யூஸ் பண்ணுவோம். அதே இது லாங்குவேஜ் ரிசர்ச்னா ஏபிஐ யூஸ் பண்ணுவோம், அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் 7th edition யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னும் வந்து சிகாகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல் இதில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எம்ஹெச்ஆர்ஏ, வாட் இஸ் எம்ஹெச்ஆர்ஏ, மாடர்ன் ஹியூமனிட்டிஸ் ரிசர்ச் அசோசியேஷன். ஸோ வாட் இஸ் தட்? ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது போக சைட்டேஷன்ல வந்து இன்டெக்ஸ் சைட்டேஷன்னா என்னது, ஒர்க் சைட்டட்னா என்னது, வாட் இஸ் ரெஃபரன்சஸ். ஸோ ஒர்க் சைட்டட் அப்படின்றது So I'll repeat this. So in-text citation another, works cited, references, footnotes, and endnotes. So DOI, digital object identifier. So internetல நம்மளுடைய பேப்பர் ஒரு ஆர்டிக்கல் இருக்குதுன்னா அதை எப்படி லொக்கேட் பண்றது, how to find that source. ஸோ அது வந்து that's what called as DOI. அண்ட் யூஆர்எல் ஃபார்மேட்டிங். ஸோ இன்டர்நெட்ல இருந்து ஒரு சோர்ஸ் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை இப்படி வந்து சைட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட் என்னது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ டிஜிட்டல் ரிசோர்ஸஸ், ஸோ டிஜிட்டல் ஆன்லைன்ல இருந்து நம்ம சோர்ஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ எந்தெந்த ஃபார்மேட்ல கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன் டேட்டா பேசஸ், அகாடமிக் ஜேர்னல்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணுவோம், ஃப்ரம் இபுக்ஸ், ஓப்பன் ஆக்சஸ் ரெபாசிட்டரிஸ் அண்ட் டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ். ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்னன்றது அப்போ நம்ம பார்க்கலாம். And then we have something called as research ethics. ஸோ ரிசர்ச்ல வந்து என்னென்ன எத்திக்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்ல ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. ஸோ வி ஷுட் நோ அபவுட் பிளேஜரிசம். ஸோ பிளேஜரிசம்லேயே பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் செவரல் டைப்ஸ் ஆஃப் பிளேஜரிசம், செல்ஃப் பிளேஜரிசம் ஆர் நிறைய இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட ஒர்க் வந்து அப்படியே காப்பி பண்றது, ஆர் ஒருத்தவங்களோட ஒர்க் வந்து நம்ம சோர்ஸ் எடுத்திருப்போம் பட் சைட்டேஷன்ல வந்து மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் பிளேஜரிசம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளேஜரிசம் இருக்குன்றது பார்த்துருவோம். அண்ட் வாட் இஸ் காப்பிரைட், ஃபேர் யூஸ், சைட்டேஷன் எத்திக்ஸ்னா என்னது, அகாடமிக் இன்டெகிரிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரிசர்ச் எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேஜராக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லா டைமுமே கம்பல்சரியாக கேட்குற கொஸ்டின் சைட்டேஷன் ஃபார்மேட்ஸ். ஸோ எம்எல்ஏ ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கொடுத்துருக்க சோர்ஸஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒர்க் சைட்டட்ல பார்த்தோம் அப்படின்னா வில் பி மென்ஷனிங் த ஆர் சோர்ஸஸ். ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி சோர்ஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்மேட் இருக்கும். ஸோ செகண்ட் நேம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அடுத்து வந்து டைட்டில் ஆஃப் த புக் அண்ட் தென் வி ஹாவ் த பப்ளிகேஷன் ஹவுஸ் அண்ட் தென் வி ஹாவ் தி இயர். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஃபார்மேட்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்மேட் அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 1 or 2 questions மேபி, பட் கம்பல்சரியா இந்த சைட்டேஷன் ஃபார்மேட்ல இருந்து ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பா வந்துடும். ஸோ ஐதர் மோஸ்ட்லி எம்எல்ஏ தான் கேட்பாங்க ஆர் எல்ஸ் ரொம்ப ரேராக தான் ஏபிஏ ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எம்எல்ஏ ஃபார்மேட் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ எம்எல்ஏ ஃபார்மேட்னா 9th editionல எந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது, அதே மாதிரி ஏபிஏல வந்து 7th edition மாடல்ல எப்படி வந்து நமக்கு வந்து சைட்டேஷன் கொடுக்கணும். ஸோ ஏபிஏ வந்து நம்ம வி கால் இட் இஸ் ரெஃபரன்சஸ். ஸோ இன் ஏபிஏ வி கால் தி சைட்டேஷன் அஸ் ரெஃபரன்சஸ். எம்எல்ஏல தான் நம்ம வந்து ஒர்க் சைட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்.
ஸோ இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் ஸ்டைல்ஸ் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் டிஓஒய், இது உங்களுக்கு அப்ரிவேஷனாக கூட இதில் கேட்கலாம், ஆர்எல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் கூட கேட்கலாம். And then plagiarism question, research types. So what are the research types? So basic, applied, pure, and we have other type of. ஸோ மேட்ச் டைப்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரிசர்ச் மெத்தட்ஸ் ஒரு டைப்லையும் அதுக்கான டெஃபினேஷன் இன்னொரு சைடில் கொடுத்துட்டு அது வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் பியூர் ரிசர்ச்னானது, அப்ளைட் ரிசர்ச்னானது, பேசிக் ரிசர்ச்னானது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரியும் போது நம்மளால கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ். ஸோ பிரைமரி சோர்ஸ் அப்படின்றது நம்ம இப்போ ஒரு புக் எடுத்து நம்ம வந்து ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் புக் தான் வி கால் இட் இஸ் பிரைமரி சோர்ஸ். அந்த புக் ரிலேட்டடா இருக்கிற சோர்சஸ் லைக் ஆர்டிகல்ஸா இருக்கலாம், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த புக் ரிலேட்டடாக தான் என்னென்ன ரிவ்யூஸ் இருக்குது, என்னென்ன சோர்சஸ் இருக்குன்னு கலெக்ட் பண்றோம். இந்த கலெக்ட் பண்ற சோர்ஸை தான் நம்ம வந்து செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ்ல பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்ஸ். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். அண்ட் தீசிஸ் கம்போனன்ட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் தீசிஸ் ஆர் சினாப்சிஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுல வந்து என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்கணும், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கணும் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் பார்க்க போறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 10. ஸோ யூனிட் 1 to 10. ஸோ டோட்டலாக இருக்கிற 10 யூனிட்ஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் வில் பி நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் தோஸ் ஹூ ஆர் interested to join the class, so do contact us. ஸோ கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் ஆர் சிலபஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். And yeah, that's all for today's video. All the best. Thank you.